நம்ம காதல் கதையவே ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு என்னோட கிளைண்ட்டோட ரியாக்ஷனை பாருங்க. அப்போதான் என் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அந்த ஃபீலை சொல்ல வார்த்தையே இல்லை. இவனையா வேணான்னு இவ்வளோ நாள் டிசைட் பண்ணோம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஓரமாக லவ் வெட்டி பார்த்துச்சு. காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக அங்கே பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. தோஸ் டேஸ் கண்ணாலேயே பேசிப்போம்ல. லவ்லாம் சொன்னதில்லை. ஜூலை 6 இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கொடுத்தேன். இப்போ நம்ம கல்யாணம். உங்க கரம் பிடிக்கிற நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். ஜூலை 7 நம்மளோட பிக் டே இல்ல. சின்ன வயசுல இருந்து என் அப்பாவோட ஃப்ரெண்டு பையனுக்கு என்னை கட்டி கொடுக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. என்னவோ எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஸ்கூல் டேஸ் இப்படி இதே டாபிக்லயே போக ஒரு வழியா ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணேன். மார்ச் 19, 2022 இன்ஸ்டார்த்தமாக அவன் ஃபோட்டோ பார்த்தப்போ ஏதோ சின்னதா ஒரு ஸ்பார்க்கு. அந்த ஃபோட்டோ வச்சுட்டே ஒரு வருஷமா ஆர்ட் பண்ணிட்டே நாட்கள் எல்லாமே போச்சு. ஒன் ஃபைன் டே, எஸ், ஏப்ரல் 8, 2023 காரில் ஃபேமிலியோடு போகிறப்போ சம்சால பொட்டோவை கீழே போடுறதுக்காக விண்டோவை இறக்குனேன். அப்போதான் என் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அந்த ஃபீலை சொல்ல வார்த்தையே இல்லை. இவனையா வேணான்னு இவ்வளோ நாள் டிசைட் பண்ணோம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஓரமாக லவ் வெட்டி பார்த்துச்சு. ஃப்ரெண்ட்ஸை போட்டு பாடாக படுத்திட்டு இருந்தேன். சித்திரை 1, 2023 நான் டெய்லி காலேஜ் பஸ் ஏறுற இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக அங்கே பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. தோஸ் டேஸ் கண்ணாலேயே பேசிப்போம்ல. லவ்லாம் சொன்னதில்லை. ஜூலை 6 இன்ஸ்டால ரெக்வஸ்ட் கொடுத்தேன். மாற்றி ஸ்டோரி போட்டுப்போம், ஆனால் பேசிக்க மாட்டோம். கரெக்டாக ஜூலை 25 தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். கொஞ்சமாக பேச இது காதலாக மாறிச்சு. ஃபர்ஸ்ட் அவுட்டிங் டு கோவில் ஞாபகம் இருக்கா? February 4, 2024 வீட்டில் ஆல்ரெடி பேசினதால அடுத்த வருஷம் February 10 பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தீங்க. இப்போ நம்ம கல்யாணம். உங்கள் கரம் பிடிக்கிற நாளுக்காக காத்துட்ருக்கேன். ஜூலை 7 நம்மளோட பிக் டே இல்லை. லெட் லிவ் திஸ் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கேர். லவ் யூ ஸோ மச் மாமா.